ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் திரிக்கை மீன் குழம்பு எப்படி செய்யணும், இந்த மீன் சாப்பிட்றதுனால யார் யாருக்கெல்லாம் என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். மண் சட்டியை சூடுபடுத்தி அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் தாளிப்பு வடகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்து 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் 30 குட்டி குட்டி பூண்டு பற்கள் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டும் வெங்காயமும் ஈஸியாக வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்க்குறேன். 6 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளே ஒரு 10 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே டீஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூன் அளவு இல்லை. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்தப்புறம் 1 நிமிஷம் இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு அரைச்சி வரதுக்காக தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1.5 ஸ்பூன் அளவு மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து இந்த தேங்காய் விழுத இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பழைய புளி எடுத்திருக்கேன். 2 எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து அதோட சாறை எடுத்து ஊற்றிக்கலாம். புளி தண்ணி சேர்த்தப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். முன்னாடியே 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க திரிக்கை மீனை சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கிலோ அளவு க்ளீன் பண்ண திரிக்கை மீன் இது சேர்த்துக்கலாம். இந்த மீன் பொறுத்தவரையிலையும் முள் கூட நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிடலாம், நம்ம அது வாயில் குத்தாது. அதனால் சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக சாப்பிட முடியும். மீன் சேர்த்தப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்புல இந்த மீன் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு துணி பிடிச்சி அதை அசைச்சு விட்டோம்னா நமக்கு இந்த குழம்புல நல்லா இந்த மீன் மூழ்கிடும். இப்போ மூடி போட்டு நம்ம திருப்பி இதை குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இந்த மீன் கரையாது, சட்டுன்னு கரையவே கரையாது, அதோட தோல் இருக்கிறதுனால. சூப்பராக நமக்கு மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்பு யார் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது, பிரசவிச்ச பெண்களுக்கும் நல்லது. ஏன்னா நம்ம உடம்புல கெட்ட நீர் அதிகமாக இருக்கும் பிரசவம் முடிஞ்சப்புறம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மீன் சாப்பிட்டா நல்லது. அதேமாரி பால் சுரப்புக்கும் இது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களும் இது ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். மற்ற மீன்களில் இருக்க சத்துக்களை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. வாயு தொல்லை இருக்கவங்களும் இதை நல்லா சாப்பிட்லாம். வாய்வு நீங்கி உடம்பு லைட்டாக இருக்கும். இந்த அருமையான திரிக்கை மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.